அண்ணா, ஜனநாயகத்துல போராட்டம் நடத்துறது தப்பில்லைங்க அண்ணா. அது தாவேகாவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், போராட்டம் பண்ணட்டும். நான் ரெண்டே கேள்விதான் கேட்கிறேன். எதுக்கு போராட்டம் பண்ணீங்க? எந்த பாயிண்ட் நாங்க கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க? எந்த பாயிண்ட் நாங்க சரியா செஞ்சிருக்கோம் நினைக்கிறீங்க? தாவேகா அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு லெட்டர் பேட்ல உங்க சஜஷனை கொடுத்தீங்களா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்றேன், எங்க தலைவர் சொல்லியிருக்காருன்னு கீழே சுத்திட்டு இருக்கிறீங்க. சரி, உங்களுக்காக ஜேபிசி போட்டோம். 1 கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க. 1 கோடி சஜஷன் வந்துச்சு. தாவேகால இருந்து கருத்து சொன்னீங்களா? ஜேபிசிக்கு நீங்க கருத்து சொல்லியிருந்தா, நல்ல கருத்தா இருந்தா கண்டிப்பா நாங்க எடுத்திருப்போம். சரி, இன்னைக்கு போராட்டம் பண்றீங்க. எதுக்கு போராட்டம் பண்றீங்க? நான் இவ்வளவு விலாவரியா பேசுறேன். இதான் பாயிண்ட்ங்கிறேன், இதான் காரணங்கிறேன். நான் சொன்னதுல தப்பு எங்கேயாச்சும் இருக்குதா நீங்க சொல்லுங்க. எதற்கு போராட்டம் செய்யறனே தெரியாம ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது தாவேகா. எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னு அண்ணா, இந்த பாயிண்ட் தப்பு. எத்தனை டைம் சட்ட திருத்தம் மாற்றி இருக்கிறாங்க? 54 முதல் சட்டம், அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட், 95 பெரிய சட்டம், அதன் பிறகு அவ்வளவு அமெண்ட்மெண்ட், 2013 மேஜர் அமெண்ட்மெண்ட். ஏன் 2013 காங்கிரஸ் ஆட்சியில சகோதரருக்கு தெரியும், 123 ப்ராப்பர்ட்டி லூட்டன்ஸ் டெல்லி, சென்ட்ரல் டெல்லி 123 ப்ராப்பர்ட்டியை வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு டிக்ளேர் பண்ணி ஒரே நைட்ல சேர்த்துக்கிட்டாங்க. அதெல்லாம் நியாயமா? 123 ப்ராப்பர்ட்டி சென்ட்ரல் டெல்லியில் நினைச்சாங்க ஒரே நைட். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பொறுப்பு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அது 2013 காங்கிரஸ் கொண்டு வந்தான். அதை பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. ஆனா 2025 நம் ஆட்சியில நியாயமாக எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அதனால் தாவேகாவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், என்னுடைய அன்பு வேண்டுகோள், அண்ணா எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு 2 விஷயத்தை சொல்லிட்டு பண்ணுங்கன்னு. நல்ல விஷயமா தான் நானும் மேல சொல்றேன்.